கோபி அருகே உள்ள கொடிவேரி அணை பகுதியில் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். தற்போது பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகளுக்கு எத்தனை நாள் தடை விதிக்கப்பட்டுள்ளது? மேலும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக மக்களுக்கு என்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கு? முழு விவரங்களை பகிர்ந்துக்கங்க. நிச்சயமாக ஈரோடு மாவட்டத்துடைய ஒரு முக்கிய சுற்றுலா தலமாக இந்த கொடிவேரி அணை விளங்கி வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கட்டப்பட்ட இந்த அணை 15 அடி உயரத்திலிருந்து அருவி போல தண்ணீர் கூட்டுறதுனால ஒவ்வொரு விடுமுறை, அரசு விடுமுறை, பண்டிகை நாட்களில் 10,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் குடும்பத்தோடு இங்க வர்றது வழக்கம். இந்த நிலையில இந்த தீபாவளி பண்டிகைக்கும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவார்கள் அப்படிங்கிற எதிர்பார்த்திருந்த சூழ்நிலையில நேற்று காலை முதலே அணையிலிருந்து வரக்கூடிய உபரி நீராக பவானி ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதியில் கனமழை காரணமாக கொடிவேரி அணை பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நேற்று காலை முதலே கொடிவேரி அணை மூடப்பட்டது. அப்பொழுதுந்தே சுற்றுலா பயணிகள் தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றாவது சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள் என எதிர்பார்த்து காத்திருந்த சூழ்நிலையில் நேற்று நள்ளிரவிலும் கனமழை காரணமாக அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் குறிப்பாக கடம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை காரணமாக காற்றாறுகளில் வந்த வெள்ளம் பவானி ஆற்றில் கலந்ததால் அணைக்கு நீர்வரத்து கிடுகிடுவென அதிகரிக்க தொடங்கியது. இன்று காலை கொடிவேரி அணை பகுதியில் பவானி ஆற்றில் 7,000 கனஅடி தண்ணீர் வரத்து இருந்த நிலையில் 9 மணி அளவில் அது 11,000 கனஅடியாக அதிகரித்தது. இதனால் அணையில் சுற்றுலா பயணிகள் குளிக்கும் பகுதியில் பாதுகாப்பு கம்பிகளையும் தாண்டி தண்ணீர் வெளியேறி வருவதால் முழுமையாகவே தடை விதிக்கப்பட்டுள்ளது. பவானி ஆற்றில் தண்ணீர் குறைந்தால் மட்டுமே சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள் என நீர்வள ஆதாரத்துறை அதிகாரிகள் அறிவித்துள்ள நிலையில் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் குறிப்பாக கொடிவேரி அணையில் இருந்து அதன் வழியோர கிராமங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை வருவாய்த்துறை சார்பில் விடுக்கப்பட்டு கோபி தாசில்தார் கவியரசு அனைத்து பகுதிகளிலும் கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார். பவானி ஆற்றில் மீன் பிடித்தல், பரிசல் இயக்குதல், துணி துவைத்தல், கால்நடைகளை மேய்ச்சலுக்காக கொண்டு செல்ல போன்ற எந்தவித பணிகளும் செய்யக்கூடாது என நீர்வள ஆதாரத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தி மேலும் எச்சரிக்கையும் விடுத்துள்ளனர். பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு குறைந்தால் மட்டுமே இங்க சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவார் என்ற சூழ்நிலையில் கொடிவேரி அணை இன்று வெறிச்சோடியே காணப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.